பொறுமையாக எல்லாரும் ரொம்ப நன்றி. எப்படி கொண்டிருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் இன்றைக்கி எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. இது பேசி நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவது அந்த ஆள் சம்பாதிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆலோசிச்சிருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுக்க மரியாதை வாங்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் தனியாக சொல்ல முடியாது, அதில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாலும் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்கள் காத்துட்டே இருந்தோம். நான் சார் ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொல்லுறது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனசில் பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ உள்ள கூப்பிட்டாரு. எனக்கு இது ரொம்ப பக்கம் சைக்கிள் மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், அந்த படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்தேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது, எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கேன். பேசி பார்த்து பண்ணி அப்படின்னு ஒரு வாட்ச் ஒரு பரிசு கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு நாள் போய். அப்புறம் தான் அந்த ட்ரெயின் ஆரம்பிச்சது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்ட கல்யாணம் மாதிரி கலகலன்னு செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்களை வந்து ஒரு இடம் செஞ்சுட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் பண்ணார். நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியன் ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காக எல்லாரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, செகண்டரி. ஆனால் அது எல்லாரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அதை தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீன் நடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நம்ம நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்க ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட். யாரை வரைக்கும் விட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா மாறி அனுப்பிச்சிட்டாங்க. என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா ஆல் த பெஸ்ட் ஐரா ஹீரோயின். ஸ்ருதி தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இதோட நீங்கள் பொருளாக வாழ்ந்துக்கிற நன்றி. எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் தான். மாகாப்பா டிடி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ.